ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஃபஸ்ட்டு லோக்கல் அப்டேட் பார்த்துடலாம். ராம் முத்துராம் சினிமா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய திரையரங்க அவங்க அஃபிஷியலாகவே வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. இப்போ கூலி திரைப்படம் அவங்களோட தேட்டரில் டே 1க்கான அட்வான்ஸ் புக்கிங்கில் ஜெயிலியர் படத்தை முந்தியடித்ததாக அவங்க வந்து முறியடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது தரமான சம்பவம் எங்கே நடந்திருக்குனாக்கா கோயம்புத்தூரில் தான். ப்ராட்வே சினிமாஸில் அங்கே அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே ஆஃப்லைன்லேயும் பண்ணுவாங்க, ஆன்லைன்லேயும் பண்ணுவாங்க. அங்கே அவ்வளோ கட்டுக்கடங்காத கூட்டம், படத்தோடைய டிக்கெட் வாங்குறதுக்காக அவ்வளோ கூட்டம். அதை வந்து அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1 மணி நேரத்தில் 50 காட்சிகளுக்கான டிக்கெட் விற்று தந்துருக்குது. அங்கே வந்து ஒரு புதிய சரித்திர சாதனை இது அந்த தேட்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான தேட்டர்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது தெரியும், ஏகப்பட்ட பேர் எல்லாமே யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ தலைவருக்கு வந்து 25 வயசு கீழே யாரும் ஃபேன் இருக்க மாட்டாங்க, 30 வயசு கீழெலாம் அவருக்கு வந்து பெருசாக ஃபேன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோஸில் இருக்கிற எல்லாருமே 30-35 வயசு கீழே இருக்கிறவங்க தான் எல்லாருமே. ஸோ அதுதான் தரமான சம்பவம் இங்கே லோக்கலில். இப்போ இது பேன் இந்த லெவலில் பார்ப்போமா, புக் மை ஷோவில் 2 நாளில் இந்த படத்தோடைய டிக்கெட் புக்கிங்ஸ் மொத்தமாக 7 லட்சத்தை தாண்டி இருக்குது. இது ஒரு புதிய சரித்திர சாதனை நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். எந்த ஒரு படமும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இவ்வளோ டிக்கெட் புக்கிங் ஆனதே கிடையாது. ஸோ நம்மளுடைய லெவல் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், 7 லட்சம் டிக்கெட் புக்கிங்காக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பேனதி லெவலில் பார்க்கும்போது இது வந்து ஒரு பெரிய விஷயம். மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 3 லட்சம் 2 லட்சம் தான். இதில் பாதி கூட தொடலை, அதுதான் உண்மை. ஸோ நம்ம எங்கேயும் வேறு லெவலில் போயிட்டோம். நம்ம இதில் ஹைலைட்டான விஷயம்னாக்கா, நேற்றுக்கு நார்த் இந்தியாவில் டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. நேற்று நைட்டு ஓப்பன் ஆகி 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகியுமே கூட வார் செகண்ட் பார்ட்டுக்கு பெருசாக ஒரு ஹைப் கிரியேட் ஆன மாதிரி தெரில. அதுவும் குறிப்பாக மும்பையில் ஒரு மல்டிப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம படத்துக்கு 4 ஷோ வந்து ஃபுல்லாக இருக்குது, வார் 2க்கு எந்த ஷோவுமே ஃபுல்லாகாமல் இருக்குது. அங்கே இருக்க மீடியாக்கெல்லாம் இப்போ என்ன எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணி பல மணி நேரம் ஆகுது, ஆனால் ஒரு ஹைப் இல்லை, ஒரு ட்ரெண்டிங்கில் வரல, பெருசாக ஒன்றும் இந்த படம் வந்து ஒரு தாக்கத்தை பாக்ஸ் ஆஃபீஸில் ஏற்படுத்தலை அப்படின்றத அவங்க எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.